இந்த டிபேட்டுங்கிறதுல 4 பேர் வந்து பேசுவாங்கள்ல, அதுக்குள்ளே போல அதில் ஒருத்தர் இந்த கோலாகல சீனிவாசன் ஒருத்தர், அவர் போகிற போக்கில் எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு ஒரு விஷயம் சொல்லுவார். அவர் வந்து எப்படின்னா ஆர்எஸ்எஸ் ஆள் தான், ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு தான் பேசுவார். இனி விஜய்க்கு வேறு வழியே இல்லை, என்டிஏவுக்கு வருவது தான் சேஃப். யார் இந்த சேஃப் இங்கிலீஷில் சொல்லுவாங்கல்ல, என்டிஏவுக்கு வருவது தான் சேஃப் அப்படின்னு அவர் ஒரு இடத்த சொல்லியிருப்பார். சொன்ன பாருங்க, எங்கள் அப்பா குதிரைக்குள்ளேன்னு. அதுக்கு சாட்சியாக இப்போது ஏற்பட்டிருக்கும் நெருக்கடியில் இருந்து மீள விஜய்க்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அவர் என்டிஏவை நோக்கி நகர வேண்டும். அப்போது டெல்லி அவரை பாதுகாக்கும். இல்லையெனில் நீந்தி கரை சேர்வது விஜய்க்கு கடினம். எவ்வளோ அக்கறை! எங்கள் அப்பா குதிரைக்குள்ளேன்னு சொன்ன மாதிரி பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. ஆர்எஸ்எஸ்ங்கிற விஜய்க்கு பாதுகாப்பாக ஒரு டீம் எப்படி இறங்குது பாருங்கள். ஒரு மரண வியாபாரிக்கு சப்போர்ட் பண்ணி எப்படி ஒரு டீம் இறங்குது. அதுக்கு இன்னொரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, முந்தா நாள் இரவு, இது நடந்தது சனிக்கிழமை இரவு ட்விட்டரில் பதிவு போடுவாங்க இல்லையா, இப்போ பெருசுகள் நிறைய பேர் போடுவாங்க, எல்லாருமே போடுறாங்கன்னு வச்சுங்க, நான் அதில் இல்லை. விஜயை கண்டித்து ஆர்எஸ்எஸ்காரங்க பிஜேபிக்காரங்க பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் விஜயை கண்டித்து அதில் பதிவு போட்டிருக்காங்க. இன்றைக்கி சனிக்கிழமை இரவு இந்த சம்பவம் நடந்த உடனே அந்த போட்ட கொஞ்ச நேரத்தில் சந்தோஷ், தெரியும் உங்களுக்கு, தமிழ்நாடு பிஜேபி அவர் தான் இங்கே காய்நகர்த்துறவர் எல்லாம், அவர்கிட்டருந்து எல்லாருக்கும் ஃபோன் வந்திருக்கு. உடனே உங்கள் ட்விட்டர் பதிவை எடுங்க, விஜய்க்கு எதிரான ட்விட்டர் பதிவை எடுங்கன்னு சொன்ன பிறகு ஆர்எஸ்எஸ்னுடைய டைரக்ஷன் தான் மொத்த பதிவையும் எடுத்துட்டாங்க. இப்போ இருக்காது. பூனைக்குட்டி வெளியே வந்துச்சுங்கிறதுக்கு இது பெரிய உதாரணம். ஆக ஆர்எஸ்எஸ் முலாம் பூசின ஆர்எஸ்எஸ் முகமூடியோடு இருக்கிற ஒரு மரண வியாபாரி விஜய் தண்டிக்கப்படணும்.